வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் பல்வேறு இடங்களில் தொலைந்து போன ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான 50 செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஒப்படைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போன செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மீட்டு வந்துள்ளனர். இதில் சுமார் ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த 50 செல்போன்களை மீட்டு வந்த நிலையில் இன்று மாவட்ட காவல் அலுவலகத்தில் செல்போன் உரிமையாளர்களிடம் அவர்கள் தொலைந்த செல்போன்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஒப்படைத்தார். மேலும் சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் தனிப்படை போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா பாராட்டினார். அமைந்துள்ள இருளர் இன பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கும் பல்வேறு இடங்களான பிள்ளைச்சாவடி, அண்ணா நகர் விரிவாக்கம், சஞ்சீவி நகர், ஆலங்குப்பம், ராஜகுளம், காட்டேரிக்குப்பம், அம்மட்டன்குளம், சேத்தான்குப்பம் ஆகிய பகுதிகளில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா அவர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநில ஆட்சியர் குலோத்துங்கன், சார்பு ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரோ மற்றும் சார்பு ஆட்சியர் சிட்டாரதி, மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு சென்று பார்வையிட்டு அவர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இலவச மனைப்பட்டா, குடியிருப்பு சான்றிதழ் உள்ளிட்டவை வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். மேலும் சென்ற சனிக்கிழமை திருக்காஞ்சி மற்றும் கரிக்கலாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இருளர் இன பழங்குடியினர் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்த புதுவை ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் ஜாதி சான்றிதழ் கேட்டு கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று திருக்காஞ்சி மற்றும் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள லெமீர் வீதியில் தனியார் ஏடிஎம் மையத்தில் உள்ள ஏடிஎம் மிஷினை மர்ம நபர் ஒருவர் ஆயுதம் கொண்டு உடைத்து பணம் திருட முயன்று பல மணி நேரம் போராடியும் ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியாததால் அந்த மர்ம நபர் அங்கிருந்த சிசிடிவி கேமராவையும் திருடி சென்றுள்ளார் என்று தனியார் ஏடிஎம் நிர்வாகம் சார்பில் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து புகாரின் பேரில் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தர்மபுரம் சாராய கடையில் இருந்த ஒரு மர்ம நபர் போலீசாரை கண்டதும் ஓட முயன்ற அந்த நபரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த இளைஞன் பெயர் முகமது தௌபேக் அகமது என்பதும் தெரியவந்தது. மேலும் ஏடிஎம் மிஷினை உடைக்க முயற்சி செய்ததும் முடியாததால் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதால் அந்த மையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை திருடி சென்றதாக விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவனது வீட்டில் மறைத்து வைத்திருந்த சிசிடிவி கேமராவை பறிமுதல் செய்த நகர காவல் நிலைய போலீசார் முகமது தௌபேக் அகமதை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தணிக்கை வார விழிப்புணர்வு பேரணி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தணிக்கை விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டுக்கான தணிக்கை வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுவை கடற்கரை சாலையில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் ஆஷிஷ் மாதல் மோரே, ஜெயேந்திரகுமார் ரே கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து தணிக்கை வார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி தணிக்கை செய்வது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
பேரணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கி டூப்ளெக்ஸ் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. மாநிலத்தில் உள்ள செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளூர் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சிலை எதிரில் எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க கௌரவ தலைவர் மதி மகாராஜா தலைமையில் தலைவர் சுகந்தன், பொதுச் செயலாளர் அம்மா ஆறுமுகம், பொருளாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உருளைன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், சமூக இயக்க போராளிகள் தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தலித் அமைப்பு ராஜா, 10 ரூபாய் நோட்டு சுந்தர்ராஜன், உழவர்கரை தொகுதி வக்கீல் சசிபாலன், தினசங்கு நாகதேவன், கலாம் விருட்சகம் தலைவர் ராஜா, எழுச்சி பத்திரிகையாளர் சங்க துணைத் தலைவர்கள் புதுவை சுடர் சிவகுமார், சரவடி சுரேஷ், துணை பொதுச் செயலாளர் ITV ரவிச்சந்திரன், துணை பொருளாளர் பரணிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் புதுவை மறுபக்கம் முனியன், வாய்ஸ் ஆஃப் செல்லப்பா, AJK சீனு, தீபம் முரளி, கமலா TV முகமது, எஸ் மீடியா மணி, மெர்க்குரி சேனல் தீனு, தீபம் TV செல்வகுமார், தினப்பார்வை ரமேஷ், ரெயின்போ சுகுமார், நம்பவர் மலர், அப்பு, விசாரணை தனசேகரன், ITV பழனி, நேயம் பூபதி மற்றும் புதுவை எழுச்சி பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், சமூக போராளிகள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தனர். விரைவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை பணி நீக்கம் செய்யவில்லை என்றால் செய்தி மற்றும் விளம்பரத்துறையை அனைத்து MLAக்களும், எதிர்க்கட்சி தலைவர்களும், எழுச்சி பத்திரிகையாளர் சங்கமும் பல சமூக அமைப்புகளும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு எச்சரிக்கை விடுத்தனர். காரைக்காலில் கார்த்திகை 1வது சோமவாரத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமிக்கு 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் யாகமும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு திரவியங்களினால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர்க்கலசம் மற்றும் சங்குகளில் இருந்த நீரினால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவன் மற்றும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்வித்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. கார்த்திகை மாதம் 1வது சோமவாரம் 1008 சங்காபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். This news sponsored by அசைவ சுவை பிரியர்களுக்காகவே புதுவை முதலியார்பேட்டையில் ஒரு புதிய உதயம் ஹோட்டல் பொன்னுசாமி AC ரெஸ்டாரண்ட். செட்டிநாடு, சைனீஸ், தந்தூரி வகைகளில் எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரே இடத்தில். ரசாயன கலப்படம் இல்லாத மசாலா பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஹலால் செய்யப்பட்ட எங்களின் ஸ்பெஷல் வெரைட்டிகளான பொன்னுசாமி சிக்கன், பிச்சு போட்ட கோழி, பொன்னுசாமி மட்டன், வெல்வெட் சிக்கன், ஃபிஷ் பட்டர் கார்லிக், சீசேம் வெஜ் ஸ்டிர் ஃப்ரை, வெல்வெட் ஃபிஷ், பொன்னுசாமி பிரான் ஃப்ரை, சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சூப் வகைகள், வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஸ்டார்டர்ஸ், தந்தூரி வெரைட்டிஸ், நான்-வெஜ் மீல்ஸ், கரிசோறு, நான் ஐட்டம்ஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் என நீங்கள் குடும்பத்துடன் சுவைத்து மகிழ எண்ணற்ற உணவு வகைகள். 100 பேர் வரை அமர்ந்து உணவருந்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான AC ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் TS கிராண்டில் எக்ஸிகியூட்டிவ் சிங்கிள், எக்ஸிகியூட்டிவ் டபுள் மற்றும் கிளப் டபுள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள் மிக குறைந்த வாடகையில் கிடைக்கும். லிக்விட் லாம் ரெஸ்டோ பார் வசதி உள்ளது.
உள்ளது. ஹோட்டல் TS கிராண்ட் பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதியுடன். நம்பர் 93 கடலூர் ரோடு, முதலியார்பேட், புதுச்சேரி. For booking call 6380170384 மற்றும் 9363717102. புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் 20,000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமான அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஃபேக்டரி விலைக்கே, அதுவும் ஆன்லைனை விட மிக மிக குறைந்த விலையில். நியூ சிட்டி பஜார். தேர்ந்தெடுக்க எண்ணற்ற மாடல்கள், ஈஸி EMI, சுலப மாத தவணையில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை அள்ளி செல்லுங்கள். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே நம்ம நியூ சிட்டி பஜாருக்கு வாங்க. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி அவுட்லெட், கலா மண்டபம் அருகில், ECR ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. மகராசி மசாலா, மகராசி மசாலா, மகராசி மசாலா 100% பாரம்பரிய முறையில் தயாராகும் சுவையான மசாலா. ஈஸி டு யூஸ், ஈஸி டு குக். சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும். ஃபேமிலில எல்லாருக்கும் மனசு நிறையும், வயிறும் நிறையும். That is the speciality of மகராசி மசாலா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இப்படி பாரம்பரிய முறையில இடிச்சு தயாரிக்கப்படுறதுனால அப்படியே நம்ம பாட்டியின் கைப்பக்குவம் பாக்கெட் வடிவில். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மகப்பேறு மசாலா, சிக்கன் மட்டன் செமி கிரேவி மசாலா, வெஜ் மற்றும் நான்-வெஜ் குருமா மசாலா, சத்துமாவு ஹெல்த் மிக்ஸ், மகராசி குழம்பு தூள் மற்றும் பெப்பர் சிக்கன் மசாலா. உங்க சமையலுக்கு என்ன மசாலா வேணும்? வெஜ் நான்-வெஜ்ல A to Z மசாலாவும் நம்ம மகராசி மசாலால இருக்கு. மகராசி மசாலா அருகில் உள்ள அனைத்து மளிகை கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி அரியங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் LPG பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளியின் அரியங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமை தாங்கினர். NSS நிகழ்ச்சி அதிகாரி பார்த்தி, விரிவுரையாளர்கள் சுப்பிரமணியன், கார்த்திகேயன், குணவதி, நூலக அலுவலர் ஐயப்பன், இந்திரா இந்தியன் சர்வீஸ் மேலாளர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு LPG பாதுகாப்பு பற்றி விளக்கினர். இவ்விழாவில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் பரசுராமன், மாநில NSS அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர், தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் NSS அதிகாரிகள் செய்திருந்தனர். இதில் 90க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி ரோஜாநகர் மெயின் ரோட், டீச்சர்ஸ் காலனி, 10th கிராஸ், காமராஜர் நகர், வஉசி வீதி ஆகிய இடங்களில் தார் சாலை அமைத்து கொடுத்ததற்கும் மற்றும் குடிநீர் வாய்க்கால் அமைத்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சிவசங்கர் MLAவுக்கு ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் தொகுதியில் உள்ள ஊர் பொதுமக்கள் அனைவரும் அழைத்து நன்றி தெரிவித்தனர். மேலும் உழவர்கரை தொகுதி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உறுதியளித்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேங்காய்திட்டு பகுதி கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட கண்ணு உருட்டி பார்க்கிறார் கருப்பண்ணசுவாமி என்ற பாடல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் கண்ணை உருட்டி பார்க்கிறார் கருப்பண்ணசுவாமி என்ற பாடலின் CD வெளியீட்டு கலைஞர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். பாடல் வெளியீட்டு விழாவில் சங்க தலைவர் செல்வம், செயலாளர் குமரன், பொருளாளர் ராஜ்குமார் மற்றும் வெளியீட்டாளர்கள் உருவாக்கும் இயக்கம் ரமேஷ் செல்வராஜ், திரைப்பட பின்னணி பாடகி பழனி அம்மாள், இசையமைப்பாளர் சுரேஷ் சர்மா, உதவி இயக்குநர்கள் ராஜா, வேலு, ரவிக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்புடன் பணியாற்றுவதற்கு ஏதுவாக ஜப்பானின் 5S பிரின்சிபலின் அடிப்படையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. 35 ஆண்டுகள் அனுபவமிக்க ஸ்கை க்ரோத் வேல்யூ அகாடமி ஃபவுண்டர் டைரக்டர் அருள்முருகன் சிறப்பு விழிப்புணர்வு வகுப்பை நடத்தினர். பல்வேறு பிரிவுகளில் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் விழிப்புணர்வு மிகுந்த அக்கறையுடனும் பங்கேற்றனர். 1.5 மணி நேரம் நடந்த சிறப்பு வகுப்பினிடையே தனது பணிக்கான அனுபவத்தையும் 5S கோட்பாடு பாதுகாப்புடன் பணி செய்வதற்கும் திட்டமிட்டு பணி செய்வதற்கும் குறித்த நேரத்தில் பணி செய்வதற்கும் பெரிதும் உதவுவதாகவும் தெரிவித்தார். வளர்ந்து வரும் காலத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தங்களின் கல்வி தகுதி உட்பட அனைத்தையும் மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வகுப்பினிடையே அவ்வப்பொழுது சிறப்பாக பதிலளித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியதுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கும் பதிலளித்தார். இவ்வாரம் முழுவதும் 5S உட்பட பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு வகுப்பை பல்வேறு துறைகளில் அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்டு நடத்த கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். சிறப்பு வகுப்பின் நிறைவில் அருள்முருகன் அவர்களுக்கு கல்லூரி சார்பில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ பரஞ்சோதி ஆரோக்கிய சோமவாரம் சார்பில் மன அமைதி பரிபூரண ஆரோக்கியம் தொடர்பான தியானம் புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ யோகநாதன் தாசாஜி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தியானத்தில் ஈடுபட்டனர். இறுதியாக தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆரோக்கிய தைலம் வழங்கப்பட்டது. ஏதோ ஒரு பயம் தோறது இருக்கும். ஆமாங்க, நீங்க பண்ண ஒரு தவறு காரைக்காலில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு 19/11/2024 முதல் 25/11/2024 வரையில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவாக ஒரு வார காலத்திற்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொண்டாடப்படும் நிலையில் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்பட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னை இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் காரைக்கால் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிவகணேஷ், ரஞ்சித், கேசவன், SSP சோழசிங்கராயர், டொமினிக், முரளி, தேவகி, சுப்பையன், சமீர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். திருக்கனூர் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி ஆணையர் எழில் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி நகர மற்றும் கிராமப்புறங்களில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதி, திருக்கனூர், கூனிச்சம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் முக்கிய சாலைகளில் நடைபாதை, ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளிட்டவற்றை பொதுப்பணித்துறை மண்ணாடிப்பட்டு கொமேன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆணையர் எழில் ராஜன் தலைமையில் ஆக்கிரமிப்புகளை போலீஸ் பாதுகாப்புடன் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதய கலை அறிவியல் கல்லூரியில் கலை மற்றும் கைவினை பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அருட்சகோதரி முனைவர் ஃபாத்திமா தலைமையில் நடந்த பயிற்சி பட்டறையில் பலதுறை மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இதய கல்லூரியின் முன்னாள் மாணவி அகல்யா சதீஷ்குமார் வழிநடத்தலில் அலங்கார பொருட்கள், கைவினை பொருட்கள், ஆச்சரியமூட்டும் பரிசு பெட்டகம் போன்றவற்றை செய்வது குறித்து பயிற்சியளிக்கப்பட்டது. திறன் வளர்ப்பு பயிற்சியாக சுயதொழில் தொடங்குவதற்கான பயிற்சியாக இந்த பட்டறை அமைந்தது. கணிதத்துறை பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் இந்த பட்டறையை ஒருங்கிணைத்து நடத்தினார்கள். மாணவிகள் தாங்கள் செய்த கலை மற்றும் கைவினை பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். அவற்றில் சிறந்த 3 பரிசுகள் வழங்கப்பட்டன. ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் ரா முனுசாமி நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரா முனுசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார்.
முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர ரோஜா மாலை அணிவித்து வழக்கறிஞர் ரா முனுசாமி அவரின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏக்கடி ஆறுமுகம், ரமேஷ் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, அரியங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர், வையாபுரி மணிகண்டன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அழகு, கந்தகுமார், ராஜ்பவன் தொகுதி ஆட்டோ தொழிலாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. கிருமாம்பாக்கம் சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சமூக சேவகர் மோகன்தாஸ் பங்கேற்று தலைமை தாங்கி அங்குள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், கோர்காடு உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞர், காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.